வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நமக்கு இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா? பிசி எக்ஸாமுக்காக நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிங்க. ஓகே, அதுக்கு தமிழ் தகுதி தேர்வு ஒன்று இருக்கு, தெரியும் இல்லையா? தமிழ் தகுதி தேர்வுல மொத்தமா உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 80 கொஸ்டின்ல 40% பர்சன்டேஜ்னா 32 மார்க். 80க்கு 32 மார்க் எடுத்தாதான் உங்களோட ஸ்கோரிங் ஏரியாவே வேல்வேட் ஆகும். சரிங்களா? தெரியும் இல்லையா? அது அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஸ்கோரிங்குக்கே நீங்க வேலிட் பண்ணுவாங்க இல்லைங்க, அதாவது ஓஎம்ஆர் வேலிட் ஆகும். அதனால தமிழ் எலிஜிபிலிட்டியே நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுடுறீங்க. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, ஸ்கோர் பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால தமிழும் ஒரு சில வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால என்ன பண்ண போறோம்னா, ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 80 கொஸ்டின் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபுல் கொஸ்டின் 80 கொஸ்டின் வச்சு ஒரு சில வீடியோஸ் போட போறோம். சரியா? இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன் தான். உங்களுக்கு நான் புதுசா கிளாஸ் எல்லாம் எடுக்க போல, அப்படியே ஒரு கொஸ்டின் ஆன்சரா சொல்லிட்டே வந்துடுறேன். நீங்க அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொத்தமா 80 இருக்கும் இந்த கொஸ்டின்ல. மெயின் எக்ஸாம் எப்படி 80 கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி 80 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்தியா சுதேசமித்திரனோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். இவர் தான் அதாவது இந்த இதழ்களோட ஆசிரியரா பணியாற்றிருப்பார். அதே மாதிரி பாரதிதாசன் குயில் அப்படின்ற ஒரு இதழ் நடத்திட்டு வந்தாரு. பெரியார் பாத்தீங்கன்னா திராவிடம், அதே மாதிரி இவர் பகுத்தறிவு, புரட்சி, இந்த மாதிரி நூல்கள் நடத்தினாரு. அண்ணா பாத்தீங்கன்னா திராவிட நாடு அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் நடத்தியிருப்பாரு. அடுத்ததா பாருங்க, ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர். ஆசாரக்கோவையோட நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் எத்தனை? 5. சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா? 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. ஓகே, அடுத்து பாருங்க, சார்பெழுத்துக்களின் வகைகள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும் இல்லையா? உயிர்மை, ஆயுதம், உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, குற்றியலிகரம், குற்றியலிகரம் படிச்சிருப்போம். அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா 30 இருக்கும். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்து முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அது போக மிச்ச எழுத்துக்கள்லாம் சார்பெழுத்துக்களா பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, தவறான இணையை காண்க. தவறான இணை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, மழையும் புயலும் எழுதுனது வாராமசாமி தான். தமிழ் இன்பம் ராபிசே. புதிய உரைநடை ராஜம் கிருஷ்ணன் எழுதல. எழில் முதல்வன் அப்படின்னு சொல்றதான் எழுதியிருப்பாரு. இதுதான் தவறான இணை. அப்போ ஆப்ஷன் சி. குறிஞ்சி மலரும் நான் பார்த்த சாரதி, இதுவும் கரெக்ட் தான். அதுக்கடுத்ததான் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என போற்றப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். 6வது கொஸ்டின் பாருங்க, தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங், அவர் தான். அடுத்து பாருங்க, தவறான இணையை காண்க. இதுலயும் தவறான இணை கேட்டிருக்காங்க பாருங்க. பெயரெச்ச தொடர் கேட்ட பாடல். ஆண் முடிஞ்சுச்சுன்னா அது பெயரெச்சன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? வினை முற்று தொடர்னா ஒரு வினை முடிஞ்சிட்டு இருக்கணும். பாடினால் தமிழினின்றது வினை முற்று தொடர் தான். எழுவாய் தொடர்னா காவிரி பாய்ந்தது கொடுத்துருக்காங்களா, அதுவும் கரெக்ட் தான். வினை எச்ச தொடர். வினை எச்சம் அப்படின்னா நம்ம சொல்லும் போது அது ஊ அப்படின்ற விகுதி கொண்டு முடியும். இப்ப பாருங்க, எப்படி சொல்லலாம், வந்து சென்றான் அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஊ அப்படின்ற வினை முடிஞ்சிச்சுன்னா அது வினை எச்சன்னு சொல்லுவோம். இங்க வந்த ஆண் வருது பாத்தீங்களா? ஆண் வந்துச்சுன்னா அது பெயர் எச்சன்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் தவறான இணை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுதல் எழுதுதல். அதாவது வழுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றம் இல்லையா? குற்றம் உடையதா இருந்துச்சுன்னா வழு நிலைன்னு சொல்லுவோம். குற்றம் இல்லாம இருந்துச்சுன்னா வழா நிலைன்னு சொல்லுவோம். இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுதலும் எழுதுதல் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா வழு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஒரு பொருளை வினா விடை படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல ஒரு பொருள் நம்ம வேணும் அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னு பேர்னா அது பேர் கொழல் வினா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கொடை வினா. ஐயம், ஏதோ அதுவா இதுவான்னு கேக்குறது ஐய வினா. ஏதோ ஒரு வேலையை சொல்லி ஏவரும் அப்படின்னா அது ஏவல் வினா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க, அடுத்து தவறான இணையை காண்க. சாரி, இதே பேஜ் வந்துச்சா? ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, பவளவாய் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பவளவாய் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமை தொகை. ஓமைய உருவகம் பண்ணி சொல்றது ஓமை தொகைன்னு சொல்லுவோம். அடுத்ததான் வளர்த்தமிழ். வளர்த்தமிழ்ன்றது வினைத்தொகை. முக்காலமும் காட்டுச்சுன்னா அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா? வளர்த்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படி சொல்லுவோம். தீ என்பது என்ன? தீ என்பது என்ன தொடர்ன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். அதாவது பிரிச்சா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பொருள் தரலன்னா அது என்ன சொல்லுவோம்? இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க, தவறான இணையை காண்க. இங்க என்னன்னா குற்றியலுகரம் பத்தி கொடுத்துருக்காங்க. வன்தொடர், அதாவது வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய, வல்லின எழுத்துக்கள்னா கசட தபர படிச்சிருப்போம் இல்லையா? அதை தொடர்ந்து வரக்கூடிய
குற்றியலுகர எழுத்துக்கள் குசுடு துப்புருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இப்போ கரெக்ட் தான் இல்லையா. அதுக்கு அடுத்துதான் மென் தொடர் ஞான நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்க இருக்க பாருங்க. இது அப்ப மென் தொடர். அதுக்கு அடுத்ததான் இடைத்தொடர் எரல வழல வந்துச்சுன்னா அது வந்து இடைத்தொடர் சொல்லுவோம். அப்போ மூணுமே கரெக்ட் தான். அடுத்ததான் உயிர் தொடர் குற்றியலுகரம், அதாவது உயிர் எழுத்துக்களை தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுமே இல்லையா, அப்போ தவறானது. அதுக்கு அடுத்ததா பாருங்க, பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காரிய வாகு பெயர். அதாவது காரியம் அப்படின்றது என்ன, ஒரு செயல், அதாவது வளர்ந்துச்சு அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது இல்லையா, அதனால இதை காரிய வாகு பெயர்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஒரு பாடல் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா மோனை. அதே மாதிரி இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து எதுகைன்னு சொல்லுவோம். இழைபு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கடைசி சீர்களோ இல்ல முதல் சீரோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஏய்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, முரண் அப்படின்றது அதாவது முன்னுக்கு பின்னா இரவு பகல் அந்த மாதிரி முன்னுக்கு பின்னா வந்துச்சுன்னா அதை முரண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஏவுகணை என்பதன் ஆங்கில சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா மிசைல். ஏவுகணை அப்படின்றது மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். உலக தாய்மொழி நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா February 21. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பறிதல். இதுதான் வந்து 2 முறை வந்திருக்கும். அதே மாதிரி கோடி அப்படின்ற சொல்லு திருக்குறள்ல மொத்தம் எத்தனை முறை வந்திருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து பாருங்க, முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருவது காலம் கறந்த பெயரெச்சம் என்று அழைக்கப்படுவது. முக்காலத்தையும் குறிக்கணும், முதல்ல சொல்லிட்டு இல்லையா, வினைத்தொகை. இதுதான் வந்து முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, கபிலருக்கு நண்பர் பரணர் என்பது இங்க என்னன்னா வேற்றுமை இருக்கு இல்லையா, வேற்றுமை உருபுகள் சொல்லுவோம். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லி வேற்றுமை உருபுகள் படிச்சிருப்பீங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்ல, நடுவுல இருக்கக்கூடிய அந்த 6 வேற்றுமைக்கும் உருபு இருக்கும். ஐ ஆள் கூ இன் அது கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ கூ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது வேற்றுமை இருக்கா, 4ஆம் வேற்றுமை. பாலைப்பாடிய பெருங்கடுக்கோவின் டேஷ் மரபு. பாலைப்பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னா 5 50ன்னு ஒரு நூல் இருக்கு. இதுல இந்த பாலைத்திணையை பாடியவர் வந்து பெருங்கடுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு என்ன மரபு சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா சேர மரபு. இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யாரு, லட்சுமி. அடுத்து நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், அதாவது இந்த சொற்களை குறிக்கும் போது நாகரிகம் கருதி மறைமுகமா, இப்ப கால் கழுவி வந்தேன், வாய் பூசி வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு என்ன பேர்னா இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மங்களம், அமங்கலமான சொற்களை தவிர்க்கிறதுக்காக மங்களம் பண்ணும். அதே மாதிரி குழுவு குறி அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல அவங்க கூட்டமா பேசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள். பொண்ணை வந்து பரின்னு சொல்லுவாங்க, பொற்கொள்ளர்கள்லாம் வந்து பொண்ணை பரின்னு சொல்லுவாங்க, அந்த குழு குறின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மருவுனா ஒரு பெயர் வந்து இன்னொரு மாதிரி மருவி போயிருக்கும், அதை மருவுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, தவறான ஒன்றனை காண்க. இங்கேயும் பாருங்க தவறானது கேட்டிருக்காங்க. முதலாகு பெயர் மல்லிகை சூடினால் கரெக்ட் தான். காலவாகு பெயர் காலத்தை குறிக்குது இல்லையா, அதனால டிசம்பர் சூடினால் கரெக்ட் தான். சினைனா அதாவது உறுப்பு, உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள், தலைக்கு ஒரு பழம் கொடுன்றது கரெக்ட். தொழிலாகு பெயர்னா இனிப்பு தின்றாள் இல்லையா, இதுதான் தவறானது, தொழிலாகு பெயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 25வது ஓமை உருவகம் முறையே. ஓமை அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் ஏதோ கூட ஓமைக்கிறோம்னா அது ரெண்டுத்தையும் ஒற்றுமைப்படுத்தி சொல்றது. உருவகம்னா என்னன்னா அந்த பொருளை வந்து இன்னொரு பொருளுக்கு ஒற்றுமையா ஓமைப்படுத்தி சொல்றது, அதுதான் உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா மதிமுகம் அப்படின்றது உவமை, தமிழ் தேன் அப்படின்றது உருவகம். ஓகே, அடுத்து பாருங்க, ஈரோடு தமிழ் அன்பனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ. இதுதான் ஈரோடு தமிழ் அன்பனோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஓகே, அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க, பெரிய புராணம் அருளியவர். பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கியார். ஓகே, அடுத்து பார்க்கலாம், தமிழ் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு இல்லையா. தமிழ் பண்பாட்டு கருவூலம் புறநானூறு சொல்லுவோம். தமிழ் மறை முதுமொழி என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். வாழுரை வாழ்த்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். விருத்தப்பக்களால் இயற்றப்பட்ட முதற் காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. அதே மாதிரி சீவக சிந்தாமணி இயற்றவர் யாரு, அவர் நரிவிருத்தம் அப்படின்ற இன்னொரு நூலையும் எழுதியிருப்பாரு, அதையும் பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, 768 என்பதன் தமிழ் எண்ணூறு என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எண்ணூறுகள் பத்தி தெரியலையா உங்களுக்கு. கடலை உருண்டை நன்கு சமைத்து சாப்பிட சொன்னார் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் க்ளூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்ப 7 6 8 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 7க்கு யா வருமா, யா சாரி இங்க எழுத்து மாறி இருக்கு, இப்படி சா மாதிரி வந்திருக்கணும், தப்பா போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப 7 6 8ன்றது யா சா ஆ. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, ஆசியாவிலேயே பழமையான நூலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இல்லையா. உலகின் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னிமரா நூலகம்.
இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது பாத்தீங்கன்னா கொல்கத்தா தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது பாத்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அப்ப எங்க இருக்கு பாருங்க, டி டி, ஒன்னுக்கு டி தான், 2க்கு சி, 3க்கு ஏபி. ஓகே, டிசிஏபி 1ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அல்லது கல்லணையின் மணல் போக்கிகளை அமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். இவர் தான் வந்து இந்த டேம் எல்லாம் கட்டுறதுக்கு உதவி புரிஞ்சிருப்பாரு. அடுத்து பாருங்க, அடுத்தது முதலாம் ராசராசன். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் யாரு? தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர். முதலாம் ராஜேந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். 2ஆம் ராசராசன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர். 3ஆம் குலோத்துங்கன் திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியவர். அப்போ ஆப்ஷன் ஏ 1D 2A 3B 4C. அடுத்து மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் தான் இந்த கோட்டை சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, சரியான இணையை காண். சரியான இணை கேட்டிருக்காங்க. அதாவது சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. தூறுனா புதர் தான், முழைனா மலை குகை தான், கரினா யானை தான், மண்டுதல்னா விலகுதல் இல்ல. அப்போ 1 2 3 சரி இல்லையா? சரியானதுதானே கேட்டிருக்காங்க. 1 2 3. அடுத்து பாருங்க, பொருத்தி எழுதுக. எபிகிராஃபி. எபிகிராஃபி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டு. கல்வெட்டா பாத்துலாம் வாங்க. மில்லட்ஸ் அப்படின்றது தானியங்கள். ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு. அப்ப எபிகிராஃபின்றது கல்வெட்டு. 1C 2A 1C 2A 3 டெல்லி 4 பாம்பே. ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, சுவர் ஓவியங்கள் காணப்படும் ஊர். சுவர் ஓவியங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்தன்னவாசல். இங்கதான் சுவர் ஓவியங்கள் அதிகமா காணப்படும். அடுத்து பாருங்க, கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அதை பயன்படுத்திய இதழின் பெயர். கருத்துப்பட ஓவியங்கள் கார்ட்டூன் சித்திரங்கள் சொல்றோம் இல்லையா, கேலிப்படங்கள் சொல்லுவோம். அதை முதல்ல பாரதியார் எந்த இதழில பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படின்ற இதழில தான். ஓகே, அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை. அதுக்கு அடுத்ததான் கடலோடா கால்வெல் நெடுந்தோர் கடலோடும் என்ற குரலில் பயின்று வரும் அணி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிதி மொழிதல் அணி. இந்த குரலோட விளக்கம்னு பாத்தீங்கன்னா விளக்கம் படிச்சீங்கன்னா தான் அதுல இருக்கக்கூடிய அணி உங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அதாவது கடல்ல ஓடக்கூடிய கப்பல் வந்து ரோட்ல ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வரும். அதாவது அந்த பொருளை சொல்லி அதுக்கான கருத்தை விளக்குறதுனால பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏய்பு. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை, 2ஆம் எழுத்து எதுக்குன்னு சொன்னோம் ஏய்பு அப்படின்றது. இறுதி எழுத்தோ அல்லது ஓசையோ ஒன்றி வந்துச்சுன்னா ஏய்பு அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 2ஆம் வேற்றுமை எப்படி சொல்லுவோம்னா செயற்படு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமை வந்து எழுவை வேற்றுமைன்னு சொல்லுவோம். 8வது வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை தான் வந்து செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஓகே, அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க, தெரிநிலை பெயரெச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதிய கடிதம் இல்லையா. அடுத்ததா குறிப்பு பெயரெச்சம் பாத்தீங்கன்னா சிறிய கடிதம். தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான். குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான். அப்போ CDAB. CDAB ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம். உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும்னு பாத்தீங்கன்னா கழுத்து. அதே மாதிரி ஆயுத எழுத்து எங்க பிறக்கும்? தலையில பிறக்கும் இல்லையா. ஒலி மரபு காண்க. ஆடு. ஆடு என்ன பண்ணும்? ஆடோட ஒலி மரபு என்ன பாத்தீங்கன்னா கத்தும். பசு என்ன பண்ணும்? கதரும். யானை பிளிரும். வண்டு முரளும். ஆந்தை என்ன பண்ணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து பாருங்க, கவிஞரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பட்டங்களுடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்றவரு வாணிதாசன். திருமந்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? திருமூலர். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். ஆண்டாள் எழுத திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னிப்பாவை. அக்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது. விலையை கணக்கிட அடிப்படையா இருந்துச்சுன்னா நெல்லுக்கு தான் சரியா. நெல்லு சமமா கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி பொருளை வாங்கிப்பாங்க. அதை வச்சுதான் விலையை கணக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர். திருப்பூர் தான் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கடுத்து தமிழ் தென்றல் என்ற சிறப்பு பெயரை கொண்ட ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். இவர் தான் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா சேலம். ஏழைகளின் ஊட்டி எதுன்னு சொல்றோம்? ஏற்காடுன்னு சொல்லுவோம். தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா MG ராமச்சந்திரன். எம்ஜிஆர் சொல்றோம் இல்லையா, அவர் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தவர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர்.
அடுத்ததா தவறான இணையை அறிக. மாறினா மழைதான், எல்னா பகல், வித்துனா விதை, நெடி அப்படின்றது உயரம் இல்ல. சரியா, இதுதான் தவறான இணை. அடுத்து பப்பர்த்தி என்பதன் தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம். பச்சை, ஆரணி, பழவம் இச்சொற்களின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காடு. இதெல்லாம் எதை குறிக்கக்கூடிய சொற்கள்னு பாத்தீங்கன்னா காடு. அதே மாதிரி கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கும். அதே மாதிரி அது எல்லாமே கொஞ்சம் பாருங்க. காட்டை குறிக்கக்கூடிய நிறைய பெயர், கடல்ல குறிக்கக்கூடிய பெயர்கள் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கப்பலுக்கு வேறு சில பெயர்கள்லாம் இருக்கும். அதான் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஓகே, அடுத்து பாருங்க. தனக்குரிய மாத்திரை அளவு குறையாமல், ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது. அதாவது முழுமையா மாத்திரை அளவே குறையாம ஒழிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா முற்றியலுகரம். இது குற்றியலுகரம் இதெல்லாம் வந்து அது கூடிய தன மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கும். குறைந்து, அதாவது மாத்திரையை குறையாம ஒலிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா முற்றியலுகரம் தான். அதுக்கு அடுத்ததான் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாத பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். இது வந்து தொழில தான் குறிக்கும். எண்ணோ, இடமோ, பாலோ இதெல்லாம் காட்டாது, அதனால அது தொழிற்பெயர். அடுத்து நன்னூல் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள். ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 42. இதுல 40 எழுத்துக்களுமே நெடில இருக்கும், 2 மட்டும்தான் குறியில் எழுத்தா இருக்கும். சரிங்களா, அது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கமலம், அலங்காரம் போன்றவை என்னன்னு பாத்தீங்கன்னா தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வடமொழி சொற்கள்ல வரும், பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. புயலிலே ஒரு தோணி. இது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? புயலிலே ஒரு தோணி பா சிங்காரமா. ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி. பாய்ச்சல் சா கந்தசாமியா. கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாரி, ஒருவன் இருக்கிறான் அப்படின்றது கு அழகிரிசாமி, பாய்ச்சல் வந்து கந்தசாமி, கோபல்லபுரத்து மக்கள் வந்து கி ராஜநாராயணன். அப்போ ACBD டிபி. ஓகே, அடுத்து பாருங்க. உலகிலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா. ஒரு மொழிக்காக முதல் உலக மாநாடு நடத்தினது மலேசியா தான். அடுத்து பாருங்க. ஓசுனர். ஓசுனர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் விற்பவர். ஆமா, கார்கர். கார்கர் யாருன்னா நெய்பவர். மண்ணீட்டாளர் ஆப்ஷன் டி சிற்பி. பரதவர்னா மீனவர். BADC இருக்கு பாருங்க. ஓகே, பாருங்க. ஓசுனர் அப்படின்றது யாருன்னா எண்ணெய் விற்பவர். சாரி, டி இல்ல சி. அதுக்கு அடுத்துதான் கார்கர். கார்கர்ன்றது யாரு? நெய்பவர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. பரதவர்னா மீனவர். CADB. ஓகே, பெரும்பானாற்று படையின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் தான் பெரும்பானாற்று படையின் ஆசிரியர். அந்தம் என்பதன் பொருள். அந்தம்னா என்னன்னா முடிவு இல்லையா. ஆதினா தொடக்கம், ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசியம் தெய்வீகம் இரண்டையும் தன் கண்களாக கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். இப்பதான் வந்துச்சு இல்லையா, அவரோட பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளா இருக்கும், அக்டோபர் 30. பசுமன் முத்துராமலிங்க தேவர். இவர் தான் தேசியம் தெய்வீகம் இரண்டையும் 2 கண்களாக கருதியவர். அதுக்கடுத்துதான் கீழ்கண்டவற்றில் பாரதிதாசனின் நாடக நூல் எது? நாடக நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பிசிராந்தையார். இதுதான் பாரதிதாசனோட நாடக நூல். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். இளங்கோவடிகள் அருளிய காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சுப்பிரமணியன் என்ற இயற்பெயரை கொண்டவர் பாரதியார். சுப்பிரமணிய பாரதினே படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து பாருங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் யாருன்னா ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன். தமிழக அரசின் அவ்வை விருதினையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதினையும் பெற்றவர் யாருன்னா சின்ன பிள்ளை. இவங்க 4-5 பெண்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க, இதையும் கொஞ்சம் பாருங்க. சாகும் போதும் தமிழ் படுத்தி சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன். சாசா வருது பாருங்க, இதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகும் போது சாம்பல் இப்படி வருது இல்லையா, அப்போ சச்சிதானந்தன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் ஆகிய இருவருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை பாத்தீங்கன்னா 7. பொதுவா 7 இருக்கும். அது போக ஆண்பால் பெண்ணை தமிழ்ல 3, பெண்பால் பிள்ளை தமிழ்ல 3 இருக்கும். மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும் இல்லையா. கழங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவங்களுக்கு 3 இருக்கும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் 3 இருக்கும். அதே பாருங்க. அடுத்து பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் இனவெழுத்து இல்லாதது. இனவெழுத்து எதுக்கு இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு தான் இன எழுத்து இல்ல. உயிர் எழுத்துக்கள்லாம் வந்து அதோட குறில் நெடில இன எழுத்துக்களா இருக்கும், அதெல்லாம் பாருங்க. அடுத்து பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா இடைச்சொல்னு சொல்லுவோம். மற்று, பிற இதெல்லாம் சொல்லலாம்.
அதே மாதிரி பெயரை குறிச்சிச்சுன்னா பெயர் சொல், வினை செயலை குறிச்சிச்சுன்னா வினை சொல், திரிசொல்ல வந்து அதாவது கற்றோர்களால் மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடியது திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கமுகு இலையின் பெயர் என்ன? கமுகோட இலை பெயர் மரபு இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கூந்தல், கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். தாள் எதை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நெல் தாள் அப்படின்னு சொல்லுவோம். தழை வந்து மல்லி தழைன்னு சொல்லலாம். இலை வந்து வாழை இலை சொல்லலாம். சரியா, இது கமுகுக்கு வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.